கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேதவசனம் குறித்து பார்க்க போறோம்? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். பவுல் சொல்றாரு, அநேக உபத்திரவங்கள் வழியாக நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகணுங்க. ஆனால் இந்த நாளில் இடுக்கமான பாதை வழியாக யாரும் போக விரும்புகிறதே கிடையாது. எல்லாருமே என்னது ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ளே இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பாடுகள் வழியாக தான் ஆண்டவரை பார்க்க முடியுங்கிறது அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அதில் நடக்க அவங்க விருப்பப்படுறதே கிடையாது. அதாவது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதாவது அகபுங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, பவுலை குறித்து சொல்கிறாரு, தீர்க்கதரிசனமாக பவுலை குறித்து சொல்கிறாரு, பிரஜாதிகள்லாம் உன்னை கட்டி வச்சுருவாங்க, அதனால் நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு எல்லா ஜனங்கள்லாம் தடுப்பாங்க அவர் தீர்க்கதரிசனம் சொன்னவனே. ஆனால் பவுல் என்ன சொல்வார் தெரியுமா? நீங்கள் ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ஏன் இதயத்தை கரைய பண்ணுறீங்க? நான் ஆண்டவருக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் இல்லைங்க, நான் அவருக்காக மறிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கேன்னு சொன்னார். இப்படிலாம் இருந்தால் தாங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படியே நல்லா சுகபமாக வாழணும் நம்ம நினைக்கவே கூடாது. வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா? சுகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்காய் நம்ம ரத்த சிந்தர்களாய் காணப்படணுங்க. என்னோட வாழ்க்கையில் நான் முதல் ரசிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் நான் கேட்டவுடனே உடனே கொடுத்துருவாரு. அப்போது அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் ஆனப்புறம் பாருங்க, திருப்பி ஜெபம் பண்ணுவேன். பார்த்தா அன்னைக்குள்ளே கொடுத்துற மாதிரி ஆண்டவர் என்னை நடத்தினார். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் ஆனாலும் நான் கேட்ட கருத்துக்கு எனக்கு பதிலே வராது. ஆண்டவரை என்னை உடைக்க நான் ஒப்பு கொடுத்துருவேன். ஆண்டவரை என்னை உடைங்க, உருவாக்குங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்துருவேங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு வளர வளர ஆண்டவர் நம்மளை உடைச்சி உருவாக்குறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. அப்போ ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம ஈஸியாக சுதந்திரித்து கொள்ள முடியுங்க. அதனால் பாடுகளை குறித்து நம்ம பயப்படவே கூடாதுங்க. ஆனால் இறுதியில் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அழகாய் நம்மளை சுமந்து சொல்வாருங்க. அதாவது நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோம்னா அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம். இந்த நாளில் பாடுகளை ஏற்றுக்கொள்ள சகிக்க மனதை நம்ம பக்குவப்படுத்தணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பஞ்சுமத்த வாழ்க்கை இல்லைங்க, அது முட்கள் நிறைந்த வாழ்க்கை. அதில் வாழ பழகிக்கணுங்க. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே ஆண்டவரே நீங்கள் தாங்க அப்படின்னு அந்த தேவைக்காகவே ஆண்டவரை சார்ந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காய் எளிமை நிற்கிறவர்களாய் நாம் காணப்படணும். ஆமீன். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிகள். கர்த்தருடைய கருத்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.